இப்போ இந்த பாருங்க, நாங்கள் கையில் இப்போ என்ன வச்சுருக்கேன்னு பாருங்க. இது வந்து கண்ணால முருங்கை இலை, கண்ணால முருங்கை. இது பாருங்க என்னன்னா, இது மொசு முசுக்கை. இது ரெண்டையும் வச்சு இப்போ இருமல், சளி, பிள்ளைங்களெல்லாம் இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஜுரம், எல்லாருக்கும் ஜுரம் வந்து இப்போ ஜுரம் சரியாகி இருமலாக இருக்குது. அதனால் இதை கொஞ்சோண்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அதோட இருமலுக்கு சளி எது இருந்தாலும் இதை செஞ்சு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா எல்லாமே சரியாகும். வாங்க நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு என்ன செய்யலான்னு பார்ப்போம். இந்த இலையை வந்து இந்த மாதிரி நரம்பு, இந்த பாருங்க நரம்பு ஓடி பார்த்தீங்களா, இதை விட்டுட்டு அதெல்லாம் நாராக இருக்கும் அது. அதனால இப்படி எடுத்துக்கணும். நம்ம இந்தமாரி இலையை இந்த நரம்பு இப்படி விரல வச்சு இப்படி எடுத்துக்கணும். எடுத்து நம்ம அரிசியோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி தான் பிச்சு எடுத்துக்கணும். அரிசியோட சேர்த்து கலந்து ரெண்டையும் கலந்தே அரைச்சிடலாம். நான் அரைக்கிறப்ப காமிக்கிறேன். இப்போ கண்ணால முருங்கை அரைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த இலையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி பாருங்கள், புழுங்க அரிசி தான், ஊற வச்சு அலசிட்டு கொண்டாந்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அப்புறமா அரிசி அள்ளி போட்டு அரைச்சிக்கலாம். ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிடலாம். இதோடய கொஞ்சமாக அரிசியும் போட்டோம்னா சேர்ந்து நமக்கு சிக்காமல் ஓட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் மசிஞ்ச பிறகு எல்லா அரிசியுமே சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சி எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் நேரம் தள்ளி விடணும். மிக்சியில் போட்டு அரைக்கணும்னா கொஞ்சமாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக போட்டு அரைச்சோம்னா மிக்சியில் வந்து இலையை கொஞ்சம் போட்டு, இலை கொஞ்சம் அரிசி கொஞ்சம் ரெண்டையும் கலந்து போட்டால் தான் நமக்கு கரெக்டாக அது மசிஞ்சு வரும். இலையை மட்டும் போட்டோம்னா மசியாது. ரெண்டையும் சேர்த்து போட்டே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போடணும். இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாவு நல்லா மசிஞ்சு வந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு அதுலேயே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சி அள்ளிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக அரைச்சிக்கிட்டோம்னா போதும். கொஞ்சம் குறவரப்பாகவே அரைச்சிக்கலாம். மாவு இந்த பாருங்க ரெடி பண்ணி இந்த எடுத்துகிட்டு வந்துட்டோம் மாவு. இப்போ தான் இங்கே தோசைகளில் வச்சு நம்ம தட்டிக்குவோம். இந்த அடை இப்போ கண்ணால முருங்கை அடை செய்யணுன்னா அந்த அடையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இதை வாங்கி அதை செஞ்சு நீங்களும் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இருமல், சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சளி இருமலுக்கெல்லாம் கேட்குதா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.